நாம் எல்லாருமே அலையில் தடுமாறுற படகுது. அலையோட ஆற்றலே பயணித்து நம்ம போக வேண்டிய பாதையை மறந்தோம். அதுலேயும் வித்தியாசமான ஒருத்தனை நான் பார்த்தேன். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வாழ்கிறவன் தான் இந்த உலகத்தில் இயல்பான மனுஷன் எல்லாரும் சொல்கிறாங்க. அவனு தான் நிலச்சும் நிற்கிறான். ஆனால் இது அந்த கூட்டத்தில் இல்லாத 2 பேரோடது. சரி, எப்போ வருவ? எடிட்டர் வேற கூப்பிட்டுருக்காரு, எப்படியும் லேட் ஆகும். வண்டி எடுத்துட்டு கிளம்பு நீ. பாய். பாய்டா. நீயே என்னை பிடிக்க நினச்சாலும் உன்னால் என்னை பிடிக்க முடியாதுடா. அது ஏன்னு இன்னொரு உனக்கே நல்லா தெரியும். நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. சில பேரை மறக்க முடியாது, சில பேரை மறக்கக்கூடாது. கதையை முதல்லேருந்து ஆரம்பிப்போமா? இது செரியன், எக்ஸ்எம்பி, சிஎம்மோட ரைட் ஹேண்டு, ரியல் எஸ்டேட்டில் கிங்கு. இந்த லோக்கலுக்கு இவன் தான் காட்ஃபாதர். அவனை தடவை பார்க்கும்போது அவனை கொல்ற அளவுக்கு போவேன்னு நான் நினைக்கல. அவனை தடுக்கவும் முடியல. சுற்றி நடக்கிற பிரச்சனைக்கு அவன் தான் ஆணிவேர்னு புரியறதுக்கு எனக்கே பல நாள் ஆச்சு. கடந்த 5 நாட்களாக நடந்து வரும் மீட்புப் பணியில் இதுவரை 27 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். இறந்தவர்களின் எண்ணிக்கை 47 அந்த ஆணிவேரை அறுத்துடலான்னு முடிவு பண்ணேன். யாருன்னே தெரியாத ஒருத்தனை ஃபில்டர்ஸ் வச்சு ட்ராக் பண்ணுற கூகுள் இன்ஜின் மாதிரி அவன் அந்த கூட்டத்தில் தேடிட்டு இருக்கேன். எனக்கு ஸ்க்ரூப்ளாசிட்டி வந்தப்போ கூட நான் இப்போல்லாம் தேடினதில்லை. நாம் எதிர்பார்க்குற விஷயம் எதிர்பார்க்காத நேரத்தில் தான் நடக்கும். அது நமக்கும் நடக்கும்போது தான் புரியும். எனக்கும் அப்படி தான்.
டேய் தம்பி ஃபோன். சீக்கிரம் வண்டி எடு. ஃபோன். என்ன அப்படி பார்க்குற? நேற்று ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்ட்டே இதை மாட்டுறான். ரைட்டில் போட்டிருக்காங்க பாருங்க. டெய்லி இது மாதிரி ஏதாச்சும் தான் போகிறான், நம்மளேருந்து தெரிய மாட்டேங்குது. ஹலோ சொல்லு. ஒரு நிமிஷம் இரு, நான் கூப்பிடுறேன். எங்கே போகிறீங்க? இரு. திடீரென இடிந்து தரைமட்டமானது. கடந்த 5 நாட்களாக நடந்து வரும் மீட்புப் பணிகள் இதுவரை 27 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். இறந்தவர்களின் எண்ணிக்கை சரி நீ போ, நான் வரேன். வண்டி எடு. அன்னைக்கு அங்கே நடந்த விஷயந்தான் இன்னைக்கு என்னை இங்கே கொண்டு வந்து விட்டுருக்கு. நம்ம எப்பொழுதுமே எல்லா கேள்விக்கும் பதில் தேடுவோம், ஆனால் அந்த கேள்வி எப்படி வந்துச்சுன்னு யோசிக்க மாட்டோம். நான் கூட அப்படி தான். ஹலோ. ஹலோ ஹலோ சார், நீங்கள் வச்சிருக்க ஃபோன் என்னோடது, என் ஃபோன் எனக்கு வேணும். புரியலை. சார், நீங்கள் வச்சிருக்க ஃபோன் என்னோடது, என் ஃபோன் எனக்கு வேணும்னு சொன்னேன். எதுக்கு? கொலை பண்ணுறதுக்கா? டேய் டேய் வாடா. அப்புறம் சரி, ஏன் லேட்டு? வேலைடா கொஞ்சம். சரி வா, உட்காரு. வா வா. அப்புறம்
சாப்பிடலாமா? நீ பே பண்ணா சாப்பிடலாம். டேய் நீ இன்னும் திரும்பாமே இருக்கடா. சார் நீங்கள் வச்சிருக்க ஃபோன் என்னோடது. என் ஃபோன் எனக்கு திரும்ப வேணும்னு சொன்னேன். என்னடா தம்பி, சின்ன பசங்க மாதிரி சொன்ன டைலாக திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்க. சார் நீங்கள் இப்போ தில்லை நகர் 7th கிராஸ் 2nd மெயின் ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. நான் நினச்சா உங்களை இப்போயே அங்கே வந்து அடித்து பிடிக்கிட்டு போக முடியும். நீ என்னை எதில் ட்ராக் பண்ணுறன்னு தெரில, ஆனால் எதில் ட்ராக் பண்ணாலும் அடுத்த லெஃப்டில் B11 போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அது உனக்கு தெரியுதா என்ன? ஓசியில் எதுவும் கிடைக்காது தம்பி, கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லு. முட்டாளுக்கும் மேதாவிக்கும் உள்ள இடைவேளை ரொம்ப கம்மி தான். அது பதட்டத்தை சமாளிக்கும் போது தான் தெரியும். அவன் யாருன்றதை விட அவன் என் ஃபோனை வச்சு என்ன பண்ணிட்டு இருப்பான்றது தான் என்னோட பயமாக இருந்தது. அவன் யாருங்கிறத விட அவன் ஏன் இதெல்லாம் செய்கிறாங்கிறதுல தான் எனக்கு சுவாரஸ்யம் இருந்துச்சு. என்னடா மூடோட்டா இருக்க? அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே. வேலையில் கூட அவனோட நினப்பு தான் என்னை கசக்கி புளிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. கண்ணு கெட்டின தூரத்தில் இருக்க ஒருத்தனை பிடிக்க முடியலங்கிற கோவம் எனக்கு அப்பவும் இருந்தது, இப்போவும் இருக்குது. என்னமோ தெரில, அன்னைக்கு என் ராஜா கூட எனக்கு எதிராக வாசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் அவரை தேடின இடமெல்லாம் அவரும் என்னை தேடி இருப்பார்னு எனக்கு அப்போ தெரியல. அந்த ஒரு நாள் நீதிக்கு வஞ்சத்துக்கு நடுவில் போராடிக்கிட்டு இருக்க ஒருத்தனை பார்த்தேன். கம்ச எவிடன்ஸ்லாம் உண்மைடா. என் ஃப்ரெண்டாக பண்ண வேண்டாம், ஆஸ் எ கமிஷனராக பண்ணு, அது போதும். சொல்லு, உனக்கு என்ன வேணும்? நீ மீனாக இருக்க வாய்ப்பு இல்லைல்ல? நான் உனக்கு என்ன வேணும்னு கேட்டேன். ஓகே, டீல் பேசலாமா? ஹமாம் ஹோம் ஸ்வீட் ஹோம் கான்டெஸ்ட்டில் 57277712 நம்பருக்கு ப்ரைஸ் சொல்லணும்.
என்னால் எப்படி முடியும்? டேய் நீ பத்திரிகைக்காரன்டா, இல்லாததே உருவாக்குறீங்க, இருக்கிறத மாற்ற முடியாதா? நான் முடியாதுன்னு சொன்னால் உன் பேப்பர் கைட்லைன்ஸ் நான் கொடுக்க வேண்டியதாயிரும். 1.5 நாள் டைம் இருக்குது, நல்லா யோசி. ஏய் உனக்கு ஃபோன் வேணும்ல? அவசரப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிடாத. காணாமல் போன ஃபோனை எவிடன்ஸாக மாற்றி அப்புறம் உள்ள தூக்கி போட்டுருவானுங்க. பார்த்து. நான் இங்கே நிறைய தடவை நடந்திருக்கேன், அதுக்குன்னு இப்படிலாம் நடந்ததில்லை. நாம் தேடுறதெல்லாம் எப்போவுமே அதுகிட்ட நெருங்கும்போது தான் அது நம்மளை விட்டு விலகி போகும். அதிகமாக பேசாமல் அன்னைக்கு அவன் கேட்டதை கொடுத்துட்டு அவன்கிட்டருந்து என் ஃபோனை வாங்கிக்கலான்னு முடிவு பண்ணேன். சொல்லு. நாளைக்கு நீங்கள் கேட்டது உங்கள் கையில் இருக்கும். சரி. ஏண்டா பத்திரிகைக்காரனோட வேற வெறும் ரிப்போர்ட் பண்ணுறதுனடா? ரிப்போர்ட் பண்ணி போர் அடிக்குது. அதுக்கு நீ என்ன சூப்பர் ஹீரோவா? ஏன் சூப்பர் ஹீரோ தான் தட்டி கேட்கணுமா? செய்கிற தப்பெல்லாம் மறைக்க சப்பக்கட்டு கட்டுறீ ராஜா. என்னது சப்பக்கட்டா? கண்ணுக்கு தெரிஞ்ச தப்பை பார்த்து விலகி ஓடுறதுக்கு நான் ஒன்றும் பொட்ட இல்லை என்ன? கொஞ்சம் தான் ரொம்ப யோசிட்டு. உங்களுக்கு பஜ்ஜியில் உள்ள எண்ணெயை புளியறதுக்கும் பார்சல் பண்டல் கட்டுறதுக்கும் நான் எழுதுறேன்னா மெட்ரோ ப்ளஸும் ஸ்போர்ட்ஸ் காலமும் பார்த்துட்டு பேப்பரை முடக்கிற உனக்கெல்லாம் இது புரியாது. ஃபஸ்ட்டு காலம்லேருந்து லாஸ்ட்டு காலம் வரையும் வெறும் ரசனையை மட்டும்தானே கண் தேடுது. காசிப்பும் மேட்ரிமோனி இல்லைன்னா எவனுமே பேப்பர் படிக்க மாட்டான்ல. என்ன ஃபிலாசபி பேசுறியா? தப்பான விஷயத்தை வளர விட்டு அது நாளைக்கு பழக்க வழக்கமாக மாறிடக்கூடாதுன்னு சொல்கிறேன். எவ்வளோ நேரமாக நாம் பேசிகிட்டு இருக்க தமிழ் மாதிரி. அதுக்கு இப்போ என்ன பண்ண போகிற? என்ன வேணாலும். ஏண்டா நீ என்ன நக்சலைட்டா, ஜிகாதியா, தீவிரவாதியா இல்லை பயங்கரவாதியாடா? தீவிரவாதிக்கும் பயங்கரவாதிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு தெரியுமா? என்ன? தைரியம். வாங்க வாங்க வாங்க. நான் உங்கள்கிட்ட பேசுறதா இல்லை. ஏன் நீங்கள் போன வாரம் வரல? நான் ஆனந்த வீடனில் வர அம்மா ஹோம் ஸ்வீட் ஹோம் கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். என்ன கான்டெஸ்ட்டு? அம்மா ஹோம் ஸ்வீட் கான்டெஸ்ட். அப்புறம் அந்த நம்பர் கூட 572712 நினைக்கிறேன். அதெல்லாம் எப்படிப்பா நமக்கு கிடைக்கும்? இல்லை எனக்கு தெரியும், கண்டிப்பாக நான் தான் வின் பண்ணுவேன். தாத்தாவை ஏமாத்திட்டு கட் அடிச்சிட்டில்ல? மேட்ச் பார்த்த கம்பெனி சொன்னாரு. சித்தி சொன்னாங்க நீங்கள் எங்களெல்லாம் விட்டுட்டு ஆர்மி போனனால தான் அம்மா இறந்துட்டாங்கன்ட்டு. அது உண்மையா? ஸ்ரீலேகா ஆமாம். தைரியம்னா என்னன்னு உன்னை விட எனக்கு நல்லாவே தெரியும்டா. இதை சொல்கிறதுக்கு தான் உனக்கு இவ்வளோ நேரமா? நீயே என்னை பிடிக்க நினைச்சாலும் உன்னால் என்னை பிடிக்க முடியாதுடா. அது ஏன்னு இன்னும் உனக்கே நல்லா தெரிஞ்சிடும். நாளைக்கு என் ஃபோன் என் கையில் இருக்கணும். அதிகாரம் பண்ணுற இடத்துல நீ இல்லை. நீ மட்டும் இப்போ என் கையில் மாட்டினா அவ்வளோதான். யாரையோ தேடிட்டு இருக்க போல.
நீங்கள் எங்கே இருக்கீங்க? உன் லெஃப்டில். ஹலோ, டேய் மச்சான், நான் சீனு பேசுகிறேன்டா. சொல்லு. டேய், நீ சொன்ன நம்பருக்கு ப்ரைஸ் ஒன்று போட்டாச்சுடா. மச்சி, அவன் சொல்லணும்னு நினச்சேன். ஆல்ரெடி அந்த நம்பருக்கு தான் ப்ரைஸ் வந்திருக்கு. அதை ஏன் நீ கேட்ட? சொல்லு. நான் வந்துட்டேன். ரொம்ப அவசரமாட்டிருக்கு. என் ஃபோன் எங்கே இருக்குன்னு முதல்ல சொல்கிறியா? தொலைச்ச இடத்துல தான் தேடணும் தம்பி. ஆ, அதுலேயே நம்ம இன்ஜினியர் தான் உடம்பு சரியில்லாமல் போயிட்டு இருக்காங்கல்ல, அதான் வேலை தான் பார்த்துட்டு நிற்குதுன்னு நினைக்கிறேன். மாசம் மாசம் உனக்கு கரெக்டாக தானே கொடுத்துட்ருக்கேன். அதெல்லாம் என்னன்னு சொல்லுறேன். கமிஷனரோட ஆர்டர்ண்ணே. நீ வாங்கினேன், நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இல்லையா, என் ஆள் முன்னே என்னை அசிங்கப்படுத்தலாம் பார்க்குறியா என்ன? என்ன புரிஞ்சுக்கோங்கண்ணே. கிளிக் எடுத்தியா? உங்கள் வேலை தானா? தம்பி டேய், நீ பண்ண வேண்டியதாண்டா நான் பண்ணேன். நீங்கள் யாருன்னு சொல்கிறீங்களா முதல்ல? மோசமான உலகம்டா, தடுமாறாது. நீ கேட்ட ஹெட்லைன்ஸ் இன்னைக்கு உன் கையில் இருக்கு. நீங்கள் எங்கே இருக்கீங்க? தடுமாறாது. தடுமாறுனா இங்கே இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்காது. சார், சார், ஹலோ. அப்படி இப்படி சுற்றி கடைசியில் இங்கே வந்துட்டோம் போல் இருக்கு. தடுமாறட்டம் போல இல்லைண்ணே. நான் பண்ண தப்ப தான்டா தம்பி நீயும் பண்ணுற. அதுக்கு இல்லை சார், நாம் செய்கிறதுக்கெல்லாம் ஏதாச்சும் ஒரு அர்த்தம் இருக்கணும்ல. ஏதோ ஒரு படிப்பை முடித்து சம்மந்தமே இல்லாத வேலைக்காக காசு கொடுத்துட்டு போக பிடிக்கலண்ணே. இல்லைடா இவனை, நான் உன்னை அலையில் தடுமாறுற படகாக பார்க்கல, பாறை உடைக்கிற கப்பலாக தான் பார்த்தேன். வெறுத்து போய் தனியாக உட்காந்துருக்கப்ப நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுறது முதுகில் தட்டி எல்லாம் சரியாக போயின்னு சொல்கிறதுக்கு ஒரு கை, அவ்வளவுதான்டா. நான் இப்போ அந்த கதவை தாண்டி வந்தால் கூட நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிடும்டா. வேணாம்,
நீங்கள் யாருன்னு தெரியாத சுவாரஸ்யத்தில் தான் நம்ம உறவோட நம்பிக்கை அடங்கிட்டு இருக்கு. அதனால் வேணாம். நமக்கு இந்த சென்டிமெண்ட்டெல்லாம் பேச வராதுண்ணே. ஒரு மாதிரி கண்ணு கலங்குது. உங்கள்கிட்ட நிறையா பேசணுண்ணே. உன்கிட்ட என் நம்பர் இருக்குது, ஸோ எனி டைம் கூப்பிடு. அப்புறம் என் பேர் ஸ்டாலின், ஸ்டாலின் சத்யவாணன். சிவா. ஒரு நொடி நம்ம நம்பிக்கையே மாற்றிடும். நமக்கு முடியாதுன்றதெல்லாம் முடியும் நம்புகிற நொடி. அந்த நொடி எனக்கும் வந்துச்சு. நாம் எல்லாருமே அலையில் தடுமாற படகு. அலையோட ஆற்றலே பயணித்து நம்ம போக வேண்டிய பாதையை மறந்துடும். அதுலேயும் வித்தியாசமாக விட்டோம்.